இப்போ தான் இந்த மருத்துவ சம்மந்தமான விஷயத்தெல்லாம் நான் ஓரளவு தோது பார்த்துட்ருக்கேன். அதனால் சும்மா அவனை போட்டு எ அதாவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதனால் பொறுமையாக ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஓகே. இறுதியா என்ன தகவல் அப்படின்னா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி என்ன காப்பாற்றுவாங்கன்னு நெனச்சேன். கடைசியில பார்த்தா எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அதனால் ஒற்றுமையாக கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக வாழுங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தோது பார்த்துக்கலாம். ஓகே. சரி, அடுத்து இந்த பயோவிஸ் கீர்த்திகா பொறுத்த வரைக்கும் இத்தாலி நாடு ஓரளவு தோதா இருப்பாங்க. அவங்களும் அதாவது நாங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறோன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகே. யதார்த்த ரீதியாக நான் ஒரு சில பேரை அது பயோகெமிஸ்ட்ரி ஓவர்லோட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு டைம் தான் லவ்வு, 2 டைம் லவ் வரும், அவ்வளோதான். ஊருப்பட்ட பயோகெமிஸ்ட்ரிலாம் போட்டு என்ன சொல்கிறது, அழுத்தம் ஏற்பட்டதுனால எனக்கு ஒரு சமநிலை தான். ஓகே. அது இல்லாமல் என்னோடய பதமே ஒரு சமநிலை தான். மனித நிலைக்கு விட ஒரு பதம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படின்றத விட ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவம். ஓகே. அதனால் அவங்க வந்துட்டு யாரோ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஓகே. தனி மனித சுதந்திரத்தில் நான் எப்பயுமே தலையிட மாட்டேன். என் பதத்தில் இயங்கணும் அப்படின்றப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகே. இப்போ என்கிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அந்த கேஷ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். திடீர்னு அவங்க போயிட்டு அந்த திருடா திருடி படம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புரியும். அவங்க வேறு யாரோ போய் தோது பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நான் எரர் ஆகும், அக்கௌண்ட்ஸ் எரர் ஆகும், நிறையா விஷயம் எரர் ஆகும். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது உண்டு, திவ்யா சேஷா நம்ம கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு. மற்றபடிலாம் அவங்கவுங்க சுதந்திர வாழ்வியல். ஒருவேளை என் ட்ராக்கில் பயணிக்கிறப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். சரி, அடுத்து ஒரு நாளோட காலை பொழுதில் எனக்கு ஓரளவு கேஷ் கிடைச்சா தான் நான் ஓரளவு தோது பார்ப்பேன். ஓகே. இல்லை அப்படின்னா எனக்கு எங்கே தோதோ நான் அங்கே தான் தோது பார்ப்பேன். அப்போ தான் எனக்கு தோதாகி அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய கேஷில் தான் நான் மற்ற இடங்களில் தோது பார்க்குறது எனக்கு ஓரளவு தோதாக இருக்கும். ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.